நம்ம தோர் அவரோட ஸ்டாம் பிரேக்கரை செய்யறதுக்காக ஒரு நியூட்ரான் ஸ்டாருக்கு முன்னாடியே போய் சட்டையை கிழிச்சிட்டு சங்கிலி கருப்பு அப்படின்னு இருப்பாப்ல. பட் என்னதான் நம்ம தோர் ஒரு நியூட்ரான் ஸ்டாரோட ஃபுல் பவரே தாங்குற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும் தோர் ரக்னராக் படத்துல நாயோட கழுத்துல பெல்ட்டை மாட்டுற மாதிரி நம்ம தோரோட கழுத்துல என்னமோ ஒரு டிஸ்க மாட்டி விட்டுட்டு அசால்ட்டா நம்ம தோருக்கு ஷாக்க கொடுத்து அவர் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. ஆமா, நம்ம தோர் தான் காட் ஆஃப் தண்டர் ஆச்சேடா. அவரோட நரம்பெல்லாம் மின்னல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு டிஸ்கை வச்சு ஒரு சின்ன ஷாக் கொடுக்கறது மூலமா நம்ம தோரை கண்ட்ரோல் பண்ண முடியும்? நம்ம தோர் கழுத்துல ஒரு டிவைஸ் மாட்டி விட்டுருக்காங்களே, அதோட பேரு ஒபீடியன்ஸ் டிஸ்க். இந்த ஒபீடியன்ஸ் டிஸ்கோட பவர் பத்தி ரெண்டு தியரி சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் தியரி, இந்த டிஸ்க் ஆஸ்கார்டின் டெக்னாலஜியால உருவாக்கப்பட்டதான். தோர் மாதிரி காட் லெவல் பீயிங்க கூட இந்த டிஸ்கை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இந்த டிஸ்க் அதிக அளவிலான எலக்ட்ரிக் ஷாக்கை விக்டிம்க்கு கொடுக்கறதால அவங்களால இது எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அண்ட் ரெண்டாவது தியரி, இந்த டிஸ்க் ஷாக் எல்லாம் ஒன்றும் ப்ரொடியூஸ் பண்றது இல்லையா, ஒரு வகையான பாய்சனையோ இல்ல ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கிற ரேடியேஷனையோ விக்டிமோட நர்வஸ் சிஸ்டம்ல ஸ்ட்ரைட்டாவே இன்ஜெக்ட் பண்ணதான். எப்பெல்லாம் இந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணுதோ அப்பெல்லாம் விக்டிம் கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்துக்கு பேரலைஸ் ஆயிடுவாங்களாம். இதுல எந்த தியரி கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறது கீழே இருக்கிற டப்பால சொல்லிட்டு போங்க.